வணக்கங்க. ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கான லேகியங்க எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். ஒன்றா சொல்லிட்டு வரேன். இது நல்லா காரம் இனிப்பு சேர்ந்த சுவையில் இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருள் பசும்பால், மிளகு, கற்கண்டு, நெய். இதை 4 வச்சு தாங்க லேகியம் செய்ய போகிறோம். முதல்ல 1/2 லிட்ரு பசும்பாலில் மிளகு 1/4 கிலோவை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பால் கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பசும்பாலில் கால்சியம் சத்து இருக்குங்க. மிளகுல நோய் எதிர்ப்பு சத்து, இரும்பு சத்து இருக்குங்க. இதை லேகியம் செய்யும்போது மண்பாண்டத்தில் சில்வர் பாத்திரத்தில் தாங்க செய்யணும். அலுமினிய பாத்திரத்துலேயும் இரும்பு சட்டிலையும் செய்யக்கூடாதுங்க. மண் சட்டியில் லேகியம் செய்யும்போது அதோட சத்துக்கள் அதிகரிக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டியிலேயே செய்யுங்க. இல்லைன்னா மட்டும் சில்வர் பாத்திரத்தில் செய்யுங்க. இது நல்லா வெந்து ஆறிடுச்சிங்க மிளகு. இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. 1/4 லிட்ரு பசும்பாலை சுண்டை காய்ச்சி ஆற வச்சுருக்குங்க. அதை ஊற்றி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை திருப்பியும் சட்டியில் சேர்த்து அடுப்பு ஸ்லோவாக வச்சுக்குங்க. கற்கண்டு 300 கிராம் சேர்த்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கணுங்க. அடுப்பு கம்மியாக தான் இருக்கணும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. மெதுவாக அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நீங்கள் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா பதம் வரும். ஆறின பிறகும் இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாயிடும். கற்கண்டில் ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்க. இரத்த சோகையை சரி செய்யக்கூடியது. இன்னும் கற்கண்டில் பல வகையான நன்மைகள் இருக்குங்க. இந்த 4 பொருளும் சேர்ந்து லேகியமாக செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு அதிக சத்துக்கள் கிடைக்குதுங்க. காலை சாப்பிட்ட பிறகு, நைட்டு சாப்பிட்ட பிறகு இந்த லேகியத்தை சாப்பிட்டு பாருங்கள்.